ஸோ டே 7 அண்டார்டிகா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சிங்க. காலையில் போக வேண்டிய ஐலாண்ட் வழக்கம் போல் நைட்டு பெஞ்ச பயங்கரமான பனி மழையில் அந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போல் இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பேர் வந்து யூஸ்ஃபுல் ஐலாண்ட். அதாவது யூஸ்ஃபுல் ஐலாண்ட் நேற்று போக வேண்டியது, ஆனால் அதோட சவுத் டைரெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. செம்மையாக குளிருது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து போலார் ப்ளஞ்ச் பண்ணுறவங்க பண்ணலான்னு சொன்னாங்க. போலார் ப்ளஞ்சுனால் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த அண்டார்டிகா கடல், இதில் வந்து உங்களை குதிக்க சொல்லுவாங்க. பின்னாடி கயிறை கட்டிட்டு குதிச்சுட்டு உடனே மேலே தூக்கிடுவாங்க. நேற்று கூட நான் யோசித்தேன் போலார் ப்ளஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று வெயில் கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா -3 -4ன்னு போயிடுச்சு. -3 -4ன்னு, அதுவும் இந்த மாதிரி ஐஸ் கட்டி தண்ணியில் குதிக்கணும்னா எப்படிங்க முடியும்? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியுமான்னு தெரியல. அங்கே ஒரு வேல் போயிட்டுருக்கு. காலையில் வேல் வந்து நமக்கு காட்சி கொடுக்குது, கத்திக்கிட்டே போகுது. வேல்லாம் போயிட்டுருக்க தண்ணியில் குதிக்க சொல்கிறீங்க, மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம்? அங்கே பாருங்கள் எப்படி வாழை காட்டிட்டு உள்ளே போகுதுன்னு. சூப்பர். ஸோ காலையில் வந்தோடனே வேல் பார்த்தாச்சு. அடுத்து என்ன, முதல் வேலையாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிப்போம். ஸோ ஸ்டார்டிங் த டே வித் சிக்கன் நூடுல்ஸ் சூப். ஸோ முறையாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் மீப்பிள் சிரப் கொடுத்துருக்காங்க. ஸோ போலார் ப்ளஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரீஃபிங்காக இன்றைக்கி ஆடிட்டோரியம்குள்ளே வந்திருக்கோம். இவங்களாம் தான் போலார் ப்ளஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு மரண பீதியிலே உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு ப்ரீஃபிங்னு பார்த்துட்டு போலார் ப்ளஞ்சில் கலக்குவோம். GoPro or a waterproof phone or something like this. If you want to take it with you to film yourself jumping in the water, make sure that you have a stripe that is attached to your wrist, right? It has to be secure. Otherwise, we will take it from you. One of my colleagues will be இந்த போலார் ப்ளஞ்சில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு கையெழுத்தம் வாங்கிக்கிறாங்க. அதுக்குள்ளே போலார் ப்ளஞ்சை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரம் போய் மேலே பார்க்கலாம். எல்லோரும் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த கேப்பில் தலைவன் முதல் ஆளாக எகிரி குதிச்சிட்டாரு. ஏடா அவரே வராருடா. ஒரு பிங்க் இன்னைக்கு அவுட் சைடு வெதர் பார்த்தீங்கன்னா -6, தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த போலார் ப்ளஞ்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். மரண வாக்குமூலத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டு இப்போ ஆல் செட் டு ஜம்ப். எல்லாரும் இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஆல் ஆர் எக்ஸைட்டட். ஸோ யூ ஆர் ரெடி? Ready. Oh, you did the first jump, right? No. Okay, someone did the first jump. Okay. ஸோ போலார் பஞ்சுக்கு எக்ஸைட்டடாக லைனில் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி பஞ்சி ஜம்பிங் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் பயந்தேன் ஜம்ப் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்கை டைவிங் பண்ணேன், அது சூப்பராக இருந்தது. கூட டிரைவர் இருந்தாங்க. ப்ளஞ்சு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. இன்னும் சீக்கிரத்தில் அதை உணர போகிறோம். எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, குதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடும்பத்தெல்லாம் யோசிச்சு பாருப்பா, இது மாதிரிலாம் பண்ணாதேன்னாங்க. யோசிச்சு பார்த்துட்டேன். கண்டிப்பாக குதிச்சிருக்கேன். விஷ்ணுவர்தன், தேங்க்யூ. இதுதான் என் கூட வந்த ஃப்ரெண்டு.
ரொம்ப சந்தோஷமாக குதிச்சிட்ருக்காரு. குதிக்கும்போது தான் தெரிய போகுது. ஒருத்தரும் குதிச்சுட்டு வரும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு பீதி கிளம்பிக்கிட்டே இருக்குது. எல்லா கடவுளையும் மனசில் நினச்சிக்கிட்டு குஷி படத்தில் வர விஜய் மாதிரி ஃப்ளைங் கிஸ்லாம் அடிச்சுக்கிட்டு தலை கீழாத்தான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமி அப்படின்ட்டு குதிக்கிறேன். கடவுளே காப்பாத்து. அவங்களாம் யோசிச்சிருப்பாங்க, டைவ் அடித்தவனே சும்மா போய் டைவ் வச்சான், டே சீக்கிரம் வேடா வெளியில் நீச்சல் கூட தெரியாத உனக்கு அப்படின்ட்டு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நான் குதிக்கும் போது மட்டும் பயங்கரமாக கத்துனாங்க. சில பேர்லாம் சிரித்தாங்க, ஏன்னு தான் தெரில. ஒரு வேளை லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு குதிச்சதை பார்த்து கலாச்சிட்டானுங்களான்னு தெரில. என்னவோ நினச்சிட்டு போங்கடா, நான் குதிச்சிட்டேன்டா. முடிச்சிட்டோம், அண்டார்டிகாலையும் குதிச்சிட்டோம். சூப்பராக இருக்கு, செம எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோலாம் ஒன்றும் பயம் இல்லை, உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப நார்மலாக இருந்தது. நல்ல ஒரு கோல்டான ஸ்விம்மிங் பூலில் குளிச்ச மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, செம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பக்கெட் லிஸ்ட், ரொம்ப மறந்துட்டேன். பக்கெட் லிஸ்ட் வந்து டிக் பண்ணிட்டோம், ரொம்ப ஹாப்பி. See you. போலார் பிளஞ்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமுக்கு வந்துட்டோம். செம கோல்டாக இருக்குது. ஒரு டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. போலார் பிளஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எனக்கு இங்கே வந்து நம்ம ஊர் டீ குடிக்கணும்னு ஆசை, இங்கே கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் வரும்போதே இந்த குவிக் கார்டமன் டீ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஜஸ்ட் பவுடர் தான், இது வந்து விளம்பரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் பவுடர் தான். சும்மா இதில் போட்டுட்டு சுடு தண்ணியை ஊற்றினீங்கன்னா நம்ம ஊர் டீ சும்மா சடன்னு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூடான ஒரு கார்டமன் டீ ரெடி. Participants of the Polar Plunge from the groups. Come out. I'll show you the view. Tea army. Echo and Foxtrot to join us in the Atlas Lounge. So please join us in the Atlas Lounge if you are willing to participate in the Polar Plunge. சூப்பர் செமையா இருக்குங்க, சூப்பர். ஆமா போதுமா குதி தள்ளி விட்டுறோம் பாரு. இப்போ அங்கதான் நாங்கள் அந்த அம்மாவை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம். நாங்கள் குதிக்கும்போது ஊரே சிரிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, பால்கனி இருக்குமாங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் போலார் பிளஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் இன்னும் ரிமைனிங். ஸோ ஒருத்தரும் குதிக்கும்போது என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன வேடிக்கைகள்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்து ஜாலியாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சான்ஸே இல்லைங்க, 90% ஆஃப் த பீப்புள் போலார் பிளஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு வயசான பாட்டி குதிக்கிறாங்க. நிறைய வயசான பாட்டி தாத்தாலாம் தைரியமாக குதிச்சிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம ஊராக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், நம்மளே குதிக்க வேணாங்க. வாவ் பாட்டி வாங்க, எங்கே வாங்க பொறுமையாக சூப்பர் பாட்டி, சான்ஸே இல்லை. உன் மன தைரியத்தையும் சான்ஸே இல்லை பாட்டி, கலக்கிட்டீங்க போங்க. வேறு லெவல். ஸோ இந்த இடத்துல தாங்க நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த இடத்துல தான் நான் தண்ணியில் குதிச்சிருக்கேன்று வரலாறு சொல்லும். ஸோ இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கோம், டாப் டெக். ஆஸ் யூஷுவல் மார்னிங் டைமில் வருவோம். செம்மையாக இருக்குது, டே பிரைட் சன்லைட், சூப்பராக இருக்குது வியூஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளேசியர்னு. பா, டைட்டானிக் போய் இந்த கிளேசியரில் முட்டுச்சுல்ல, அதே மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய கிளேசியர். நம்ம கப்பலும் கிட்டத்தட்ட அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, அவங்க வேறு டைரெக்ஷனில் போகிறாங்க. அடா
என்ன வியூ பாருங்கள், ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. யூசுல் ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் பேர் தான் யூசுல் ஐலாண்ட். நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து கிளேஷியர் பாருங்க, இந்த கிளேஷியரோட பேஸ் தெரியுது பாருங்கள். கிளேஷியர் மேலே மட்டும் இல்லை, இந்த கடலுக்கு அடியிலையும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக கிளியராக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த கிளேஷியர் நீல கலரில் இருக்குங்களா, உள்ளே கடலுக்கு உள்ளேயும் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அது கடலுக்கு அடியில் தெரிகிற ஐஸ். மேலே மட்டும் மிதக்கலை, உள்ளேயும் தான் போயிட்டுருக்கு. என்ன வியூங்க அப்பா. ஐயோ, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் மிரண்ட சீரியஸாக சொல்கிறேன். இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் பக்கத்தில் போயிட்டுருக்குங்க. இவ்வளோ பெரிய கிளேஷியர் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம. சான்ஸ் எல்லாம் ஃபினாமினலாக இருக்குது. கலர்ஸ் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. இந்த சைஸ் ஆஃப் அந்த கிளேஷியர் சொல்கிறதா, இல்லை இந்த யூனிக் ஷேப் ஆஃப் அது பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கிளேஷியர் சொல்கிறதா, அந்த கரெக்டாக சன்லைட் வந்து கரெக்டான இடத்துல பட்டு அந்த இடமே சும்மா அப்படியே ஷைனிங்காக இருக்குது, அப்படியே ஜொலிக்குதுன்னு சொல்லலாம்ல, அதை சொல்கிறதா. நான் கொஞ்ச நேரத்துக்கு ஜஸ்ட்டு வாயடிச்சு போயிட்டேன். சீரியஸ்லி சான்ஸே இல்லைங்க. பாருங்கள், ஐயோ. Thanks to the sunlight for some amazing visuals and amazing colors. Oh my god. Summer day இன்னைக்கு. Summer day காலையில் போலார் பிளன்ஸில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கிளேஷியரை இப்போ தான் முறையாக பார்க்குறேன். ஸ்டன்னிங். இந்த 2 மினிட் வீடியோவை நான் பத்திரப்படுத்தி வைக்க போகிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு வந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இது சாப்பிட்ற மூடு இப்போ இல்லை. ஏன்னா இப்போது லன்ச் டைம். ஸோ லன்ச் போக போகிறோம். எக் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க லைவ் கவுண்டரில். ஸோ கேட்டதுலேருந்து சீட்டில் உட்கார பிடிக்கல. ஸோ கிளம்பிட்டோம் லன்ச் சாப்பிட. அதுவும் குறிப்பாக எக் நூடுல்ஸ் சாப்பிட. ஸோ எக் நூடுல்ஸ் லைவ் கவுண்டர். அடாடா, ரொம்ப நாள் ஆச்சு எக் நூடுல்ஸ் பார்த்து. சூப்பர். ஸோ வி ஹேவ் எக் நூடுல்ஸ் லைவ் கவுண்டர். அப்புறம் சீசர் சாலட். சூப் பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சீஸ் சூப், அப்புறம் வாட்டர்மெலன் கஸ்பாச்சோ. ஸோ நம்ம சீஸ் சூப் சாப்பிட்ருவோம். தட்ஸ் மச் பெட்டர். அப்புறம் லைவ் மீட் கவுண்டர் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. லைவ் மீட் கவுண்டரில் இன்னைக்கு சிக்கன். வாவ், சிக்கன் இருக்குது இன்னைக்கு, கிரில்டு சிக்கன். ஸோ ஆஃப்டர் a long time, it's a completely roasted chicken with skin. I really love it. Thank you. ஸோ சூப் டேபிளுக்கு வந்துருச்சு. பக்கத்துலேயே விண்டோ சீட் வேறு. பாருங்கள், அண்டார்டிக் மலைகளை பார்த்துக்கிட்டே ஒரு சரியான லஞ்ச். ஸோ மறுபடியும் டெய்லி க்ரூஸ் வந்தாச்சு. வெளில போயிட்டுருக்கோம் பென்குயின்ஸ் எல்லாம் பார்க்க. சடனாக இந்த புது ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். லேண்டிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி இறங்கி நடக்க போகிறோம். ஸ்பீட் போட் மாதிரி போயிட்டுருக்காரு. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அது மேலே ஏறி தான் நடக்க போகிறோம். நிறைய பென்குயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தூரம் மேலே ஏறி நடக்க போகிறோம். செம்ம வியூ இருக்க போது. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா சின்ஸ்ட்ராப் பென்குயின்ஸ் இருக்குது. அது ஒரு வகையான பென்குயின். ஏன்னா மலை மஞ்சள் கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நேற்று சொன்ன மாதிரி எல்லாமே பென்குயினோட நம்பர் 2.
ஸோ புது இடத்துக்கு வந்துட்டோம், புது ஐலாண்டுக்கு லேண்ட் ஆகிட்டோம். ஸோ வந்தோடனே நம்மளை வர வைக்கிறதுக்கு ஒரு சீல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரண்ட் வியூ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்தோம். நம்ம கப்பல் அங்கே இருக்குது. இங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க பயங்கரமாக. இவர் தான் சீல். அப்புறம் இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்கார் ஒருத்தர். நிறைய சீல்ஸ் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 சீல்ஸ் இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் அவர்களும் பென்குயினும் செய்த சில நம்பர் 2 விஷயங்கள். இங்கே பார்த்திங்களா ஒரு சீலு ஒரு பேர்டை வேட்டையாடி சாப்பிட்டுருக்காரு. பார்க்க தான் அவர் அமைதியாக இருப்பார். முரடை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வியூ. அடுத்தது நம்ம பென்குயின் காலனியை நோக்கி நடப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இதை பாருங்கள், எப்படி தான் நடந்து போனோம். மேலே போனீங்கன்னா நிறைய பென்குயின்ஸை பார்க்கலாம். அப்படியே ரைட் சைட்லேயும் நிறைய பென்குயின்ஸை பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஏரி, இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக கடல் தான். அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பென்குயின்ஸ் அந்த பக்கமும் இருக்காங்க. பா மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ பேட் ஸ்மெல். இங்கே பாருங்க ஏகப்பட்ட பென்குயின்ஸ். ஜாலியான வாழ்க்கை. சத்தியமாக நிற்க முடியல, அவ்வளோ வாடை அடிக்குது. யாரோ ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அதை பாருங்க, அங்கே போய் அவரை ஃபாலோ பண்ணுவோம். எங்கேயோ நடந்து போகிறாங்க. இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு அடிக்கடிக்கு நடந்து போகிறாங்க. ஸோ நம்ம வந்து கடல், 2 பக்கமும் கடல் நடுவில் இருக்கிற ஒரு மலை, பாறை மலை நின்று, சரி ஐஸ் பாறை மலை நின்று பேசிகிட்ருக்கோம். லெஃப்ட் சைட்லேயும் கடல் தான், ரைட் சைட்லேயும் கடல் தான். லெஃப்ட் சைடு வியூஸ் பார்க்கணுன்னா இதை பாருங்க, ரைட் சைடு வியூ பாருங்கள். சூப்பரில். ஒரு சைடு போய் பென்குயின்ஸ் பார்த்தாச்சு, அடுத்த சைடு போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற இந்த பறவை தான் குட்டி பென்குயின்ஸை சாப்பிட்ருமா. அதாவது சின்னதாக அந்த பிறந்த பென்குயின்ஸை சாப்பிட்ருமா. குளிராக இருக்கா, அதனால் சரியாக பேச முடியல. எப்படி இருக்கு பாருங்கள் இடம். வாவ். அவர் பாருங்க ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த மலை மேலே ஃபுல்லாக பென்குயின்ஸ் தான். இந்த பாறை மலையெல்லாம் கூட பென்குயின்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். எப்படி தான் பென்குயின்
குட்டி பென்குயின் அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வாய்க்குள்ளே வாயை விட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுங்கனால ஃபுட்டு கையில் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதுங்க போய் எங்கேயோ சாப்பிட்டுட்டு எல்லா சாப்பாடையும் வாய்க்குள்ளே வச்சுக்கும். குட்டி பென்குயின் வந்து அவங்க வாய்க்குள்ளே அவங்க பீக்ஸை விட்டு சாப்பாடை எடுத்து சாப்பிடுவாங்க. 2 பேரும் ஜாலியாக ஈவினிங் வாக் போகிறாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. வாங்கடா, எதுவும் பண்ண மாட்டோம், இங்கே நின்றுருக்காதீங்க. எவ்வளோ பக்கத்துலேருந்து ஊது பாருங்க. போப்பா ஒன்றும் ஒன்று வேணும்பா, போப்பா. மேலே ஏற போகிறோம். ஒரு ஹைட்டுக்கு போய் அங்கே போய் வியூ பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லோரும் ஏறி போகிறாங்கள. இப்போ அது மாதிரி தான் நாங்களும் ஏறி மேலே போக போகிறோம். செம்ம ஹைட்டுக்கு மேலே நடந்து வந்துட்டுருக்கோம். செம்ம ஸ்லோப்பியாக இருக்குது. தெரியுதா, பின்னாடி ஆளுங்களாம் வந்துட்டுருக்காங்க. தாத்தாலாம் கழுகுறாரு, செம்ம வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. நமக்கு தான் மூச்சு முட்டிகிட்ருக்கு. ஓ, நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் பாருங்க. விழுந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பிடிக்கிறதுக்கே எதுவும் இல்லை. இதில் வீடியோ ரெக்கார்டிங் வேறு. எவ்வளோ ஸ்லீப்பாக இருக்குது பாருங்க. ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே நிறைய பென்குயின்ஸ், சின்ஸ்டா பென்குயின். இதோட டிசைன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது, டிசைன் இருக்குது, இன்னொன்று ப்ளெயினாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கலங்க நான் இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டில். எங்கே இருக்குது பாருங்கள் ஷிப்பு. எங்கேருந்து வந்து எது மேலே ஏறிட்டு. என்னடா இடி இடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. இந்த மலைக்கு பின்னாடியிலேருந்து இடி இடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. தவி மழை கீழே வந்ததுன்னா அவ்வளோதான். வாட் வாஸ் தட்? ஓ, ஓகே. கிளேஷியர் வந்து பார்த்திங்கன்னா துண்டாக கட் பண்ணி விழும்ல, அப்போது வர சவுண்டாக அந்த சவுண்டு இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்பா, பயமாக இருந்தது. அதாவது இப்போ நம்ம கடலில் பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள்லாம் மிதக்கும் தெரியுமா, அதுதான் அது. மலையிலேருந்து உடஞ்சி கடலில் வந்து விழுது. மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறமும் கீழே பார்த்திங்கன்னா இறங்கி போகுது. அங்கேயும் பார்த்திங்கன்னா பென்குயின் காலனி இருக்குது. வியூஸ் பாருங்கள். பா, சுற்றி கடல், நடுவில் இந்த ஐலேண்ட் மாதிரி ஒரு மவுண்டன். Oh my god. ஸோ அவ்வளோதாங்க, இந்த மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷுவல்ஸையும் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ கேமரா எதுவுமே இல்லாமல் இந்த இடத்த ரசிச்சுட்டு அப்படியே போட் ஏறி நம்ம ரூமுக்கு போவோம். அடுத்து ரூமில் மீட் பண்ணுவோம். ஸோ நல்லா பாருங்கள் இந்த விஷுவல்ஸ் எல்லாம். தேங்க்யூ.
கேப்டன் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவார், விண்டு இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் ஜோடியாக் போட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, ஸோ இன்றைக்கி நம்ம போய் அந்த ஐலாண்ட்லேயோ இல்லை கிளேஷியரையோ போய் இறங்க முடியாது, ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி கேன்சல்னு. நாங்கள் இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு, அட என்னப்பா விண்டு, ஒன்றுமே இல்லையா, காற்று கூட பெருசாக அடிக்கல, அலை கூட லைட்டாக தானே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுது. உள்ளே போகும்போது இன்றைக்கி நல்லா தான் இருந்தது வெதர். வெளியில் அந்த ஜோடியாக் போட்டில் கப்பலுக்குள்ளே வரும்போது ஒரு அலை அடிச்சுது பாருங்க, பின்னாடி முன்னாடி எல்லாம் கலண்டிடுச்சு. போட்டு வந்து அப்படியே சும்மா ஏறி இறங்கின்னு போச்சு. எங்களால் சுத்தமாக முடியல, உட்காரவே முடியல. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன், தண்ணி வேறு மூஞ்சில் அடிச்சுட்டே இருக்கு. கேமராலாம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணினா பின்னாடி வந்து தலையிலே அடிச்சிருப்பான். ஸோ ஒரு வழியாக கேமராவில் தண்ணி படாமல் கொண்டு வரது சேலஞ்சாக போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன பெருசாக அலை அடிக்குதுன்ற மாதிரி தானே இருக்கும். அந்த ஜோடியாக்கில் வரும்போது அக்ராஸ் த வேவ் வரான். வேவ் இந்த சைடு இப்படி அடிக்கும்போது அவன் இந்த சைடுக்காக வரான். ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு க்ராஸாக போகாமல் சைடுக்காக வரான். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வராமல் இப்படி சுற்றி போய் அப்படியே சைடில் வரான். அப்பப்போ வேவ் வந்து வந்துடும். அப்போ தூக்கி அடிச்சிது ஜோடியாக் போட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வழியாக தான் இப்போது இங்கே பேசஞ்சர்ஸ் அடுத்த பேட்சில் போகிறாங்க. பார்த்தீங்களா, பார்க்க வந்து காமாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் கப்பல் பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. ஸ்லோவாக தான் போகிறாங்க, ஃபாஸ்ட்டாலாம் போக முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. கடகடன்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அங்கே போயிட்டோம். நான் அந்த ஒரு மலை தெரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுல, அந்த மலை அங்கே தான் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க, பொறுமையாக போகிறான், ஆடி போயிட்டுருக்கு. இனிமேல் கேப்டன் தம்பி போக முடியாது, விண்டு அது இதுன்னாருனா சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அடுத்த வேலையை பார்த்துடணும். எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது. அந்த அட்வென்ச்சர் டீம் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, சான்ஸே இல்லை. இது எக்ஸ்பென்சிவ் ட்ரிப்பு, இவ்வளோ காசு வாங்குறாங்கலாம் நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் இது இவ்வளோ காசு வாங்கினா தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் சரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. ஒரு நாளும் சர்ப்ரைஸ் தான். இன்றைக்கி போலார் பஞ்ச் பண்ணது சூப்பராக இருந்தது. இன்றைக்கி போய் ஒரு பென்குயின் காலனி, அது ஒரு சின்ன மலை மேலே ஏறி ஃபுல் அண்டார்டிகா வியூ 360 டிகிரிஸ் பார்த்தது சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டின்னர் இருக்குது, சூப்பர் டின்னர் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் பார்ட்டி இருக்குது. ஸோ அங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் டே 7 ஆஃப் அண்டார்டிகா முடியுது. அதுக்கப்புறம் டின்னரில் மீட் பண்ணுவோம். ஸோ க்ரூஸில் நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் க்ரூஸில் கம்மி பீப்புள் இருக்கிற ஒரு க்ரூஸில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அண்ட் ஏன்னா அவங்களுக்கும் பேச யாரும் இருக்க மாட்டாங்களே, ஸோ யார் கொஞ்சம் வெல்கமிங்காக இருக்காங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பையன் யாராவது கேமரா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான்னு இந்த க்ரூஸில் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அடிக்கடிக்கு டின்னர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு டின்னர் ஒரு யூஎஸ்லேருந்து வந்து கப்பல், அவங்களோட தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அவர் பேர் வந்து கேப்டன் ஜான். அவர் வந்து ஃப்ளாரிடாவில் இருக்கார். ஸோ அவரோட தான் நாங்கள் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு அமேசிங்கான டின்னர் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுட், அதுதான் இன்றைக்கி தீம். ஸோ நினைக்கிறேன் இது முடித்த கையோட நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அ பார்ட்டி நைட். ஸோ we're going to have a party, கம்ப்ளீட்டாக பார்ட்டி. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாங்க தெரில. ஸோ நம்மளால் எவ்வளோ டான்ஸ் ஆட முடியுமோ போய் ஆடுவோம். அங்கே பாருங்கள், இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல, எல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, டே 7ஓட நிறைவுக்கு வந்துட்டோம். பார்ட்டியில் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கணும். டே 7 ரொம்ப பிடிச்ச நாளாக இருந்தது. போலார் பிரின்ஸில் ஆரம்பித்து கிளேஷியர்ஸ் பார்த்துட்டு வாஸ் அன் எக்ஸலண்ட் டே. See you tomorrow.